ஊற்றுக்கண் என்றால் என்ன? எங்கிருந்தெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வருகிறதோ அந்த இடமெல்லாம் உன்னுடைய ஊற்றுக்கண். சோ ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனை நெருங்க நெருங்க மனிதனை விட்டு தூரமாவதாக போய்கொண்டிருக்கிறான். இங்கே தவறு நடக்கிறது. ஆனால் உண்மையில் ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனிடம் நெருங்க நெருங்க அவன் நேசிக்கிற வட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது பெருசாயிட்டே போகும். ஆமென் சொல்லுவோம். இப்ப இந்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழியில் 5:16, 17, 18 வாசிங்க. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. ஆமென் சொல்லுங்க. சர்ச்சில இருந்து ஊற்று புறப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாத ஊற்று புறப்பட்டு எங்க பாயணும்? சர்ச்சுக்குள்ளேயே பாஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்ப என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, நம்ம ஒரு ஊற்று இங்க இருக்குன்னா இந்த ஊற்று வெளியில பாயணுமா? ஆமென் சொல்லுங்க. இது ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரி ஊற்று வெளியில் பாயட்டும். அடுத்த வாசிங்க. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக இருக்கட்டும். அடுத்து உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுவோம். ஊற்றுக்கண் என்றால் என்ன? எங்கிருந்தெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வருகிறதோ அந்த இடமெல்லாம் உன்னுடைய ஊற்றுக்கண். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 10 சப்போர்ட்டர் என்ன சுத்தி இருக்கிறாங்க. இந்த 10 பேரும் என்னுடைய ஊற்றுக்கண். காலையில் எந்திரிச்சு நான் என்ன சொல்லணும்? என் ஊற்றுக்கண்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்னுடைய ஊற்றுக்கண்கள். நான் சொல்லுவேன், என்னுடைய ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறேன். எங்க எம்டி எனக்கு சம்பளம் கொடுக்கிறாரு. அவர் ஒரு ஊற்றுக்கண். ஆமென் சொல்லுங்க. நான் நல்ல தலைவனுக்கு கீழாக இருக்கிறேன். அந்த தலைவனுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு ஊற்றுக்கண். பிசாசு உன்னை தரித்திரப்படுத்துவதற்கு உன் மீது கை வைக்க மாட்டான். உன் ஊற்றுக்கண்ணின் மீது கை வைப்பான். கை வைக்க முயற்சி எடுப்பான். அதுதான் நீ பேச வரேன். உன்னை காலி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதான் தமிழ்நாட்டில் இருக்கிற தண்ணி வர எல்லா பகுதியும் அடைச்சிட்டா ஒரே மாசத்துல அல்லது 6 மாசத்துல தமிழ்நாடு என்னவா மாறிடும்? வனாந்திரமாக மாறும். தமிழ்நாட்டை பஞ்ச தேசமாக மாற்றுவதற்கு எதை அடைச்சா போதும்? ஊற்றுக்கண்ணை அடைச்சா போதும். எல்லா ஏடிஎம் திறந்து வச்சிருங்க, எல்லா கடையை திறந்து வச்சிருங்க, பெட்ரோல் பங்க் திறந்து வச்சிருங்க, தண்ணி வரது மட்டும் அடைச்சிருங்க. மதுரைக்குள்ள 4 நாள் தண்ணி விடாதீங்க. மதுரை என்ன ஆயிரும் சொல்லுங்க சார். அப்ப ஒரு நாட்டை வளமாக்குவதற்கும் ஒரு நாட்டை தரித்திரமாக்குவதற்கும் எங்கதான் அடைக்கணும்? ஊற்றுக்கண்ணை அடைத்தால் போதுமானது. அந்த நாடு தரித்திர நாடாய் மாறிடும். உங்க ஆசீர்வாதத்தை குறைக்கிறதுக்கு பிசாசு எங்கதான் கை வைக்க முயற்சி எடுப்பான்? ஊற்றுக்கண். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஆதியாகமம் 26:13. ஊற்றுக்கண் ரொம்ப முக்கியமானது உங்க வாழ்க்கையில. தயவுசெய்து ஊற்றுக்கண்ணை நீங்க அசட்டை செய்யாதிருங்கள். ஊற்றுக்கண்ணை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பெரிய பணக்காரனானா. ப்ராஸ்பரிட்டி பேசிட்டு இருக்கிறோம். வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் the fountain and the prosperity? அதான் பேச போறோம். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பெரிய பணக்காரனானான். அவன் பணக்காரனானதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அவன் எங்கெல்லாம் கை வச்சானோ அதெல்லாம் ஊற்றா மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்குடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் ஊற்றுக்கண்கள். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, நல்லா தெரியும். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வருது அப்படின்னா அவனுக்கு பேர் பெலிஸ்தியர் பொறாமை கொண்டார்களாம். பொறாமை கொண்டு ஈசாக்க போற வழியில காரை வச்சு அடிச்சு தூக்கல. என்ன வேலை பார்த்தாங்க பாருங்க சார். இந்த பெலிஸ்தீர் என்ன செய்வாங்கன்னா, எங்க இருந்தெல்லாம் என் வாழ்க்கையில மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஆசீர்வாத ஊற்றுன்னு வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன் சார், உங்க ஒவ்வொருத்தரையும் சுத்தி குறைஞ்சது 5 இருந்து 50 வரைக்கும் ஊற்றுகள் இருக்குது, 500 வரைக்கும் ஊற்றுகள் இருக்கு. இந்த ஊற்றுகள் தான் உங்களை பணக்காரன் ஆக்குறது.